கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையில் அண்ணன் சதானந்த அண்ணன் கண்டுபிடித்த ஒரு பாறை ஓவிய தொகுதி. இந்த பாறை ஓவிய தொகுதிக்கு வந்துள்ளோம். இங்கே ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட பாறை ஓவியங்கள் உள்ளன. அதில் செஞ்சாந்து, கருஞ்சாந்து, வெண்சாந்து ஓவியங்கள் ஒரே இடத்தில் இருக்கின்றது இந்த இடத்தின் சிறப்பாகும். இந்த பண்ணையாங்குண்டு இருக்கின்ற இந்த ஒரு பெருங்கற்கால வாழ்விடத்தில் இருக்கின்ற இந்த ஓவிய தொகுப்பில மிக மிக முக்கியமான ஓவியம் இது. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 அடி நீளமுள்ள ஒரு வேட்டையாடப்பட்ட புலியினுடைய உடல் கத்தியால் குத்துப்பட்டு அது இறந்து கிடப்பதை காண்பித்துள்ளார்கள். இது வெண்சாந்தியில் அமைந்துள்ளது. புலியினுடைய பாதத்தை பார்க்கலாம். அதை பார்த்தால் அது மிருகத்தினுடைய பாத அமைப்பு போல காணப்படுகின்றது. இதனுடைய அளவு கிட்டத்தட்ட 2-2.5 அடி உயரம் இருக்கும். அதற்கடுத்து குதிரை வீரர்கள் இருவர் போர் புரியும் காட்சி. அதற்கடுத்து கீழே இருக்கின்ற ஓவியத்தின் மிக சிறப்பான அம்சம் என்னவென்றால், ஒரு குதிரையை ஒருவன் பிடித்து இழுத்து செல்வதை போலவும், ஆனால் அந்த குதிரையினுடைய பிடரி முடி காற்றில் அலைபாய்வதை மிக துல்லியமாக காட்டியுள்ளான். இதை பார்த்தால் உங்களுக்கு நன்றாக விளங்கும். இந்த பெருங்கற்கால வாழ்விடத்தில் கீழே இருந்து சந்து போன்ற பகுதியிலே உள்ளே நுழைந்து அந்த வாழ்விடத்துக்கு மேலே ஏறுகின்ற இடத்தில் விதானம் போன்ற ஒரு பகுதி உள்ளது. அந்த பகுதியிலே காலத்தால் முற்பட்ட கருஞ்சாந்து ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. அந்த கருஞ்சாந்து ஓவியங்களுக்கு மேலேயே செஞ்சாந்து ஓவியங்களும் வரையப்பட்டுள்ளன. இதில் இந்த கருஞ்சாந்து ஓவியங்களுடைய முக்கியமான அம்சம் என்னவென்றால், குதிரை மீது அமர்ந்திருக்கும் வாளேந்திய வீரன். இது மனித உருவம், வாள், குதிரை, பக்கத்திலே இன்னொரு மனித உருவம். அதற்கடுத்து பார்த்தீர்களா, இங்கேயும் குதிரை மேல் நின்று வாளேந்திய உருவனுடைய சிலை எல்லாம் அணிந்து காணப்படுகின்றது. கீழே ஒரு நடனமாடும் குழுக்காட்சி போல தென்படுகிறது. வரிசையாக மனித உருவங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது கிட்டத்தட்ட ஒரு 2.5 to 3 அடி நீளத்தில் அகலத்தில் காணப்படுகின்றது. செஞ்சாந்து ஓவியம் இது அனைத்தும். இங்கே செஞ்சாந்தெல்லாம் இருக்குது. அவர்கிட்ட கொடுங்க. அவர் திருப்பி வேண்டியது. அங்கங்க இருக்கிறாரு.